மக்கள் அவர்கள் பாஸ்கா விழாவை கொண்டாடினார்கள். பாஸ்கா என்று சொன்னால் கடந்து செல்லுதல் என்பது பொருள்படும். இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து, அடிமை வாழ்விலிருந்து ஆண்டவர் கொடுக்கும் சுதந்திர வாழ்விற்கு கடந்து வந்ததை, செங்கடலை அவர்கள் கடந்து வந்ததை, இறைவன் அவர்களுக்கு உரிமை வாழ்வை கொடுத்ததை நினைத்து நினைத்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் நினைவின் கொண்டாட்டமாக பாஸ்கா விழாவை அவர்கள் கொண்டாடுவார்கள். யூதர்களுடைய மரபுப்படி இது ஒரு மாபெரும் விழா. அவர்களுடைய சந்ததியர் இது என்ன விழா, இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி சிறுவர்கள் கேட்க பெரியவர்கள் அவர்களுக்கு விளக்கத்தை அளிப்பார்கள். ஆக இப்படியான பழைய பாஸ்கா விழாவிற்கு புதிய ஒரு தோற்றத்தை, புதிய ஒரு அர்த்தத்தை, புதிய ஒரு விஷயத்தை ஆண்டவர் இயேசு இங்கே சொல்கிறார். இந்த புதிய பாஸ்கா என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய கடைசி ராவணவின் போது ஏற்படுத்துகிறார். இதில் ஒப்புமைகள் உண்டு. பழைய பாஸ்காவிலே ஒரு ஆடானது ஒப்பு கொடுக்கப்பட்டது, பலியிடப்பட்டது. புதிய பாஸ்காவிலே செம்மறிக்கு பதிலாக தன்னையே தூய்மையான ஒரு செம்மறியாக ஆண்டவர் இயேசு பலியாக அங்கே முற்படுகிறார். மேலும் பழைய பாஸ்காவிலே அடிமைத்தனத்திலிருந்து கடந்ததை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். இந்த புதிய பாஸ்காவிலே இதோ அவர்கள் நினைவு கூறுவது பாவக்கடலை, பாவத்திலிருந்து மீட்பு பெறுவது எப்படி என்பதனை புரிந்து கொள்கிறார்கள். இந்த பாவத்திலிருந்து மீட்பு பெறுவதற்கு தூய செம்மறியின் ரத்தம் தேவைப்பட்டது. அந்த செம்மறிதான் ஆண்டவர் இயேசு என்பதனை இந்த புதிய பாஸ்கா விழா என்கின்ற இந்த கடைசி ராவுணவின் விழாவான இன்று நமக்கு தெரிவிக்கப்படுகிறது.